இதுவரைக்கும் தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு நடந்த தேர்தல்கள்ல அதிகமான வாக்குப்பதிவு இந்த 2026ஆம் ஆண்டு பதிவாயிருக்கு. ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே தெரியும், தளபதி விஜயண்ணா தான் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வந்து உலகம் முழுக்க பிரபலமானதுக்கான காரணம் எல்லாருக்குமே தெரியும். தன்னுடைய சொந்த காசுல 1,50,000க்கு மேல டிக்கெட் போட்டு விமானத்துல வந்து ஓட்டு போட வரான். இவர்கள் ஓட்டுக்காக கொடுக்குற 10,000 ரூபாய்க்காக வரான. நான் தான் பிரதான எதிர்கட்சின்னு சொல்ற கௌரவ எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் வந்து இந்த விடயம் தொடர்பாக, அதாவது என்ன சொல்ல, பேருந்து நிலையத்தில் ஏகப்பட்ட மக்கள் வந்து அப்படியே ஒரு இடம் எங்கேயுமே போகலா கட்டத்தில் அப்படியே பேருந்து நிலையத்தில் இருக்கிறாங்க, பிரச்சனை பண்றாங்க. அதுக்காக இவர் எதுவும் பேசின மாதிரி நான் பார்க்கவே இல்லை, எந்த சோசியல் மீடியால நான் பார்க்கல. வணக்க மக்களே, நான் விஜயதரன். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நேற்று நடைபெற்று முடிஞ்சிருக்கு. வரலாற்று சாதனையை தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் படைச்சிருக்கு. கிட்டத்தட்ட இதுவரைக்கும் தமிழ்நாடு சட்டமன்றத்துக்கு நடந்த தேர்தல்கள்ல அதிகமான வாக்குப்பதிவு இந்த 2026ஆம் ஆண்டு பதிவாயிருக்கு. கிட்டத்தட்ட 85% வாக்கு வந்து செலுத்தப்பட்டிருக்கு இந்த சட்டமன்ற தேர்தலில். 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் வந்து லட்சத்துக்கு மேல வந்து இன்னுமே வாக்கு செலுத்தாம இருக்கிறாங்க. லட்சக்கணக்கான பேர் வந்து இன்னுமே வாக்கு செலுத்தாம இருக்கிறாங்க. அதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா, சில மக்களுக்கு வந்து வாக்கு செலுத்த போறதுக்கான போதிய வசதிகளை வந்து அரசாங்கம் இப்ப தமிழ்நாட்டில் இருக்க அரசாங்கம் வந்து செய்து கொடுக்கல. அது என்ன காரணம் எல்லாம் அவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இளைஞர்கள் வந்து சென்னையிலிருந்து தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு படையெடுத்தாங்க. காரணம் என்னன்னு சொன்னா, தளபதி விஜய் அவர்கள், அதாவது தமிழக வெற்றி கழகத்துக்கு ஓட்டு போடணும்னு சொல்லி அவங்க தங்களுடைய சோசியல் மீடியாக்கள்ல பகிர்ந்து கொண்டு பேருந்து நிலையத்தை நோக்கி போகும் பொழுது வந்து பேருந்து நிலையத்துல வந்து அவர்கள் தங்களுடைய ஊருக்கு போறதுக்கான பேருந்தை வந்து அரசாங்கம் அமைச்சு கொடுக்கல. அப்படியே எல்லாருமே மிகப்பெரிய அளவுல வந்து அந்த பேருந்து நிலையத்திலேயே நீண்ட நேரமா நிற்க வேண்டிய நிலை வந்து ஏகப்பட்ட பேர் வந்து என்ன சொல்றது போய் சேர இல்லை. அதனால ஏகப்பட்ட வாக்குகள் வந்து பதிவாக இல்லை. இது என்ன சொல்றது, இளைஞர்களுடைய ஓட்டு வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு போயிருமோன்ற ஒரு அச்சத்துல சதி செய்யப்பட்டிருக்கு. நிச்சயமாக அவ்வாறு சதிகள் எல்லாமே நடந்தா கூட தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வந்து மிகப்பெரிய அளவுல வந்து வரலாற்று சாதனை படைச்சிருக்கு. கிட்டத்தட்ட 85% வாக்குகளை பெற்று என்ன சொல்றது, இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் நடந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் இதுதான் அதிகூடிய வாக்கு பெற்றிருக்கு. இதுக்கு எல்லாமே இந்த அங்க தமிழ்நாட்டில் இருக்க பத்திரிகையாளர் சொல்ற காரணங்களை பார்த்தீங்கன்னு சொன்னா மிக மிக ஒரு சிரிப்பாக கிடக்கு. இதுவரைக்குமே தமிழ்நாட்டில் எத்தனையோ தேர்தல்கள் நடைபெற்றிருக்கு. இந்த தேர்தல் வந்து உலகம் முழுக்க பேசப்பட்டதுக்கான காரணம் முழுக்க தளபதி விஜயண்ணா. எல்லாருக்குமே தெரியும், ஒரு சின்ன குழந்தைய கூட தெரியும். இந்த தேர்தல் வந்து உலகம் முழுக்க பேசும் பொருளா மாறினதுக்கான காரணம் தளபதி விஜயண்ணா. வெளிநாட்டில் இருக்கிற தமிழ்நாட்டு உறவுகள் இருக்காங்களோ, அவங்க வந்து விமான டிக்கெட் போட்டு இந்த தேர்தலுக்காகவே வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. அவங்க ஒவ்வொரு வீடியோ பதிவும் செய்கிறாங்க. என்னன்னு சொன்னா, நாங்க வந்து டிவிக்கு ஓட்டு போடுறதுக்காகவே இவ்வளவு காசு செலவழிச்சு எங்க தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் ஓட்டு போட வந்திருக்கோம்னு அவங்களே ஓப்பனாகவே அறிவிக்கிறாங்க. ஆனா இப்போ ஒரு ஊடகத்துல ஒரு விடயம் பார்த்தேன். அவர் என்ன பேசுறாருன்னு எனக்கு புரியல. அவர் சொல்றாரு, இந்த முறை அதிகமான வாக்கு விழுந்ததுக்கான காரணம் என்னன்னு சொன்னா, திமுகவும் அதிமுகவும் அதிகமான காசு கொடுத்துருக்காங்க மக்களுக்கு. அதனாலேயே வெளிநாட்டில இருந்து மக்கள் என்ன சொல்றது, கூட்டமா வந்து ஓட்டு போடுறாங்களாம். என்ன சொல்றது, வேணுன காசுக்காக வெளிநாடுகள்ல இருந்து வந்து இங்க ஓட்டு போடுறாங்களாம். உண்மையாவே இந்த பத்திரிகையாளரை நோக்கி நான் ஒரு கேள்வி எழுப்புறேன். உங்களோட மூளையை வந்து எங்கேயும் கலட்டி சேவிச்சு கொடுத்துட்டீங்களா, இல்ல மூளை இருக்கா உங்களுக்கு? கிட்டத்தட்ட நான் பார்த்த அளவுக்கு, அவங்க சொன்ன விடயங்களை பார்த்த அளவுக்கு, ஒரு விமான டிக்கெட்ல விலை வந்து 150க்கு மேல சொல்றாங்க. 1,50,000 ரூபாய் இந்தியன் காசுக்கு மேல சொல்றாங்க. ஆனா நீங்க கொடுக்குறது மேக்சிமம் எவ்வளவு கொடுத்துருப்பீங்க? ஒரு 4,000 இல்ல ஒரு 10,000 மேக்சிமம், அவ்வளவுதான் கொடுத்துருப்பீங்க ஒரு ஓட்டுக்காக. ஆனா அவங்க 1,50,000 டிக்கெட் செலவழிச்சு, விமான டிக்கெட் செலவழிச்சு இங்க வந்து ஓட்டு போட வராங்க உங்களோட 10,000 ரூபாய் வேணுனதுக்காக. கொஞ்சம் கூட மண்டையில மூளை இருக்கு அவங்களுக்கு? கொஞ்சம் யோசிங்க. அவங்க வந்து என்ன சொல்ல, ஓப்பனாவே தங்களுடைய சோசியல் மீடியாக்களை அறிவிச்சுட்டு வராங்க, டிவிக்கு ஓட்டு போடணும்னு சொல்லி. ஆனா அதை வந்து இவங்க என்ன ஒரு பின்பமா கட்டமைக்கிறாங்கன்னு சொன்னா, அரசாங்கத்திட்ட காசு வேண்டிட்டு அரசாங்கத்திட்ட ஓட்டு போட வந்தது. நான் ஒரு ஊடகத்தை பார்த்தேன். ஒரு ஊடகத்துல ஒரு பத்திரிகையாளர் பேசி கொண்டிருக்காரு. அவருக்கு மண்டையில மூளை இருக்கான்னு எனக்கு புரியல. நேற்று முழுக்க எல்லா ஊடகங்களையும் பார்க்கிறேன். எல்லா ஊடகங்களும் வந்து இந்த தேர்தலில் வந்து மக்கள் ஆர்வம் காட்டுறதுக்கான காரணம் என்னன்னு சொன்னாவாம் சில விடயங்கள் சொல்றாங்க. அதுல தளபதி விஜயண்ணாவை சொல்லல. புரியுதா? ஒட்டுமொத்த உலகத்துல இருக்க எல்லாருக்குமே தெரியும், தளபதி விஜயண்ணா தான் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வந்து உலகம் முழுக்க பிரபலமானதுக்கான காரணம் எல்லாருக்குமே தெரியும்.
புரியுதா? ஒரு பேசிக் கூட தெரியாத உங்களை எல்லாம் வச்சு என்ன செய்யறதுன்னு தெரியாது கிடக்கு. அந்த என்ன சொல்றது, அரசாங்கத்துக்கு நம்ம வந்து எப்படியாவது சொம்படிக்கணும்ன்றதுக்காக ஒரு குறைஞ்சபட்ச ஒரு நியாயம் கூட உங்கள்கிட்ட இல்லை. என்ன வெளிநாட்டுல இருந்து ஒருத்தன் கிட்டத்தட்ட 1,50,000 டிக்கெட் செலவழிச்சு விமானத்துல வந்து இங்க ஓட்டு போட வாரான். ஆனா இவர்கள் வந்து ஒரு ஓட்டுக்காக வந்து ஒரு மேக்சிமம் என்ன போல ஒரு 10,000 கொடுப்பாங்களாம். ஆனா வெளிநாட்டுல லட்ச லட்சமா சம்பாதிக்கிறவன் தன்னுடைய சொந்த காசுல 1,50,000க்கு மேல டிக்கெட் போட்டு விமானத்துல வந்து இங்க ஓட்டு போட வாரான். இந்த இவர்கள் ஓட்டுக்காக கொடுக்குற 10,000 ரூபாய்க்காக வாரான. கொஞ்சம் கூட அறிவில்லாம பேசி கொண்டிருக்கான் சில பத்திரிகையாளர்கள். முழுக்க முழுக்க இந்த தேர்தல் வந்து தளபதி விஜயனாவை மையமாக கொண்டுதான் நடைபெற்றது. அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீங்கள் யார் என்னதான் சொன்னா கூட தளபதி விஜயண்ணாவுக்காகவே இந்த தேர்தல் வந்து உலகம் முழுக்க பேசப்பட்டது. தமிழ்நாட்டு இளைஞர்களால இந்த தேர்தல் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து வரவேற்பு பெற்றது. என்ன காரணம்னா ஒரே ஒரு ஆள் தான், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜயண்ணா. நான் ஒன்று சொல்லிக் கொள்றேன், தமிழ்நாட்டில் வந்து தளபதி விஜயண்ணாவுக்கும் மற்ற எதிர்கட்சிகளை எல்லாருக்கும் போட்டியா இருக்கலாம். தமிழ்நாட்டில் வந்து தளபதி விஜயண்ணா விழுத்துறதுக்கு எல்லா கட்சியும் சேர்ந்தான் நின்றாங்க. ஆனா தமிழ்நாட்டை தாண்டி உலகம் முழுக்க வந்து ரெண்டே கட்சிக்கு இடையில தான் போட்டி. ஒன்று டிவிக்கு, இன்னொன்று நாம் தமிழர் கட்சி. இந்தியாவில் நாம் தமிழர் கட்சியும் டிவிக்கையும் மிகப்பெரிய அளவில் அடிச்சுக்கிறாங்க. நம்முடைய தமிழர்கள், புலம்பெயர்ந்த தமிழர்கள், ஈழத்தமிழர்கள் எல்லாமே அடிச்சுக்கிறாங்க. நம்ம தான் வெல்லுவோம். ஆனால் ஜதார்த்த அரசியலை பேசணும். அது நாங்கள் ஜதார்த்த அரசியல் தான் பேசணும். நாங்கள் சீமானண்ணா மீது எங்களுக்கு எந்த வன்மமும் கிடையாது, எந்த பகையும் கிடையாது. சீமானண்ணா எங்களுக்கு பிடிக்கும். ஆனால் அவர்களுடைய கடந்த கால அரசியல் நகர்வு எல்லாமே அவர்களுடைய வெற்றியை நிர்ணயிக்காதுன்னு நாங்கள் ஓப்பனாக தான் சொன்னாங்க. இந்த முறை தேர்தலில் வந்து அவர் மிகப்பெரிய அளவில் வந்து வீழ்ச்சியை சந்திப்பாருன்னு நாங்கள் சொல்லியிருந்தாங்க. அது கட்டாயமாக நிகழ்ந்தே தீரும். அதுக்கான காரணம் முழுக்க முழுக்க தளபதி விஜயன். தளபதி விஜயண்ணாவை என்ன சொல்றது, பகைக்காம ஆளுங்கட்சியை வந்து விமர்சிச்சிருந்தா இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி இருக்கிற வாக்கையும் அப்படியே தக்க வச்சு கொண்டிருக்கலாம். அவங்க தவறான ஒரு அரசியல் கண்ணோட்டத்தை முன்னெடுத்ததால அவர்களுடைய வாக்கு வங்கியும் கணிசமாக குறையும் என்றதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. 85% வாக்கு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் வந்து பதிவாயிருக்கு. அதன் அடிப்படையில் வந்து தமிழ்நாடு வந்து மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு ஆட்சி மாற்றத்தை நோக்கி பயணிக்குதுன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நேர்மையாக என்ன சொல்ல விமர்சனம் பண்ணக்கூடிய விமர்சகர் அனைவருமே ஒரு ஆட்சி மாற்றத்தை தமிழ்நாடு சந்திக்க போதுன்னு தான் சொல்றாங்க. அந்த என்ன சொல்றது, ஒரு கட்சிக்கு சார்பாக பேசுறவங்க எல்லாமே தெரியும் தானே. இப்ப தளபதி விஜயண்ணாவுக்காகவே இவ்வளவு என்ன சொல்றது, உலகம் முழுக்க இந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் குறித்து பேசப்பட்டது. ஆனா என்ன சொல்றது, தளபதி விஜயண்ணாவுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரியே சில பத்திரிகைகள்லாம் பேசினாங்க. சரி, அதை விட்டுருங்க. ஆனா 2026 4ஆம் மாசம் 23ஆம் தேதி நடைபெற்ற தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கான முடிவு வந்து 2026 5ஆம் மாசம் 4ஆம் தேதி வெளியாகும். நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஆளுங்கட்சிகள் சந்திக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பாருங்க, நேற்று ஓட்டு போடுறதுக்காக இரவோடு இரவாக வந்து பேருந்து நிலையத்துக்கு வந்த மக்கள் வந்து இவ்வளவு பெரிய இன்னலை சந்திச்சாங்க. என்ன சொல்றது, பேருந்தே விடையில. பொதுவாக தமிழ் பண்டிகைகளுக்கு விடுற பேருந்து கூட இவர்கள் என்ன சொல்றது, ஒரு வாக்கு செலுத்துறதுக்காக மக்களுக்கு ஏற்பாடு செய்யல. ஆனா கௌரவ முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வந்து தன்னுடைய எக்ஸ்வல பக்கத்துல வந்து என்ன தெரிவிக்கிறாங்கன்னு சொன்னா, எல்லாரும் போய் ஓட்டு போடுங்கன்னு சொல்லி அங்க ஓட்டு போடுங்கன்னு சொல்றாரு. இங்க அதுக்கான எந்த ஏற்பாடும் செய்யல. ஏன்னு சொன்னா, ஓட்டு போடுறதுக்காக பேருந்து நிலையத்துக்கு வந்த அனைவருமே இளைஞர்கள், ஒரு வயதுக்குட்பட்ட ஒரு இளைஞர்கள். அவர்கள் அனைவருமே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் போடுவாங்க. என்ன வரும்பொழுதே அவங்க தங்களுடைய சோசியல் மீடியாக்களை பதிவு செஞ்சு வந்து வந்தவங்க பேருந்துக்கு போறதுக்கு. அப்ப அரசாங்கத்துக்கு பயம் வந்துட்டு இப்ப இவங்களை ஊருக்கு விட்டா அவங்க ஓட்டு போட்டுருவாங்க. இப்படியும் தமிழ்நாடு ஒரு ஆட்சி மாற்றத்தை சந்திக்க போதுன்ற ஒரு பயத்துல வந்து அவர்களுக்கான பேருந்துகள் ஏற்பாடு செய்யல. உண்மையாவே என்ன சொல்றது, தளபதி விஜயன் அதுக்காக தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் எழுதியிருந்தாரு. 2 மத்தியாலும் வாக்கு செலுத்துற நேரத்தை வந்து அதிகரித்து தர சொல்லி தேர்தல் ஆணையத்திட்ட கோரிக்கை வச்சிருந்தாரு. எனக்கு இதுல என்ன சந்தேகம்னு சொன்னா, இப்படி எல்லாம் பிரச்சனை போய்கொண்டிருக்கு. நான் தான் பிரதான எதிர்கட்சின்னு சொல்ற கௌரவ எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் வந்து இந்த விடயம் தொடர்பாக, அதாவது என்ன சொல்ற, பேருந்து நிலையத்தில் ஏகப்பட்ட மக்கள் வந்து அப்படியே ஒரு இடம் எங்கேயுமே போகலா கட்டத்தில் அப்படியே பேருந்து நிலையத்தில் இருக்கிறாங்க, பிரச்சனை பண்றாங்க. அதுக்காக இவர் எதுவும் பேசின மாதிரி நான் பார்க்கவே இல்லை. எந்த சோசியல் மீடியால நான் பார்க்கல. புரியல எனக்கு. 2 கட்சியுமே சேர்ந்து சேரிங்களா, எனக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னு சொன்னா, நான் வந்தா ஓகே, நீ வந்தாலும் ஓகேன்ற மாதிரி தான் செய்யறாங்க. ஏன்னு சொன்னா, அவ்வளவு இளைஞர்களும் போனா இப்படியும் என்ன தமிழக வெற்றிகளை தான் ஓட்டு போடுவாங்க. அதனால நீ வந்துக்கோ இல்லை நான் வந்துக்கிறேன், அவ்வளவுதான்.
ஆனா தங்களுடைய சோசியல் மீடியா பதிவுகளில் வந்து அரசியல் தலைவர்கள் வந்து எல்லாரும் ஓட்டு போடணும், ஓட்டு போடுற ஒரு ஜனநாயக கடமை, எல்லாருமே கடமையாற்றணும்ன்றாங்க. நிச்சயமாக அந்த மக்களுக்கான ஒரு பேருந்து வசதிகளை ஏற்பாடு செஞ்சு கொடுத்திருந்தா 90% சாதனையை படைச்சிருக்கலாம். 85% இப்ப வாக்குப்பதிவு செய்யப்பட்டிருக்கு தமிழ்நாட்டுல. கிட்டத்தட்ட 90% மேல வந்து சாதனையை படைச்சிருக்கலாம் தமிழ்நாடு. முதலாவது தமிழ்நாட்டுடைய பெருமையை வந்து ஓங்க வைங்க. உங்களுடைய என்ன சொல்றது, இன்றைக்கு தோத்தா நாளைக்கு வெல்றது, வெற்றி தோல்வி வரும். அது நேர்மையா நடத்துங்க. நான் மட்டும்தான் ஆட்சி செய்யணும்ன்ற ஒரு எண்ணம், ஒரு கீழ்த்தனமான எண்ணம், கடவுளாலே அழிக்கப்படுவார்கள் அவர்கள். உண்மையாவே சொல்றேன். மிகப்பெரிய சாம்ராஜ்யங்கள், சர்வாதிகாரம் எல்லாம் அழிக்கப்பட்டிருக்கு. நீங்க என்மாத்திரம் எவ்வளவு சதி செஞ்சாலும் மேல இருக்கிறவனுக்கு நீதி கொடுக்கத்தானே வேணும். கட்டாயமாக நான் ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறேன். 4ஆம் தேதி, அடுத்த மாசம் 4ஆம் தேதி ஒரு அதிர்ச்சி மிகப்பெரிய அளவுல இதுவரைக்கும் மாறி மாறி ஆண்ட கட்சிகளுக்கு இருக்கும்ன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. எவ்வளவு பத்திரிகையாளர்கள் தேர்தல் முடிஞ்ச அப்புறம் முட்டு கொடுத்தா கூட ஒரு அதிர்ச்சியை சந்திப்பாங்கன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. நிச்சயமாக நான் நேற்று நடந்த தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் ஒரு முக்கிய விடயங்களை உங்களோட பகிர்ந்து கொண்ட நான் இன்னொரு வீடு சந்திக்கும் பாய்.